அல்லேலூயா. ஆதியாகமம் 1:26 இந்த வசனத்தை பார்க்கும்போது, தேவன் தமது சாயலாக தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குமாக. இங்க ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, நமது ரூபத்தின்படி உண்டாக்குவோம். நமது ரூபத்தின்படி, தேவனுடைய சாயல் தான் மனுஷன். மனுஷன் சொல்லும் போது எல்லா மனுஷனும் தேவனுடைய சாயல் தான். நல்லா நினைச்சுங்க. அப்போ நமது ரூபத்தின்படி, நமது சொல்றது திருத்துவம், டெனிட்டி. நமது சொல்லும் போது அங்க என்ன இருக்காங்க, பிதா குமார் பரிசுத்தாவி மூவர் இருக்கிறார். நமது என்ற வார்த்தையில் இருக்கிறது. நமது ரூபத்தின்படி. நல்லா நினைச்சுங்க. நமது ரூபம் சிங்கல்லாம் சொன்னாக்கா என்ன சொல்லலாம், என் ரூபத்தின்படி. சிங்கிள் வேர்டு, என் ரூபத்தின்படி. அப்படி போடல, நமது ரூபத்தின்படி. ಕಾಣಾಲೆ ನಮ್ಮ ರೂಪದಲ್ಲಿ. இங்கிலீஷில் அவர் இமேஜ். அங்கே போடல மை இமேஜ்னு போடல, அவர் இமேஜ் இல்லைங்களா. அங்கே தான் திருத்துவம், பிதா குமார் பரிசுத்தாவி மூவர் அந்த ஒன்று வேர்டில் அங்கே இருக்கிறாங்க. ஓகே, தமது சாயலாக மனுஷனை உண்டாக்கினார். ஓகேங்களா, தமது சாயலாக. நல்லா நினச்சிங்க. ஆண்டவர் நிம்மதி, சந்தோஷம், சமாதானம், ரட்சிப்பு, விடுதலை, ஆரோக்கியம், பலன் கொடுத்துட்டாரு. கொடுத்தாரா இல்லைங்களா? கொடுத்துட்டாரு. இதை பிசாசு எப்படி கெடுப்பானாக்கா, இல்லாதது இருக்கிறது போல, இருக்கிறது இல்லாத போல ஒரு சிந்தனை கொண்டு வைப்பான். அதுதான் இங்கே பார்க்குறோம். அப்போது 3:5 பார்க்கும்போது அங்கே அங்கே ஆதாம் ஏவாள்கிட்ட இங்கே பிசாசு பொய் பேசுகிறான். பொய் பேசுகிறனாக்கா, நீங்கள் தேவர் போல் ஆயிடுவீங்க, இந்த கனியை சாப்பிட்டான். ஆண்டவர் தான் நன் ரூபத்தின்படி தமது ரூபத்தின்படி சிருஷ்டித்தார். வசனம் போட்டிருக்கீங்களா முன்னாடியே 1:26 ஃபர்ஸ்ட் சாப்டரில் போட்டார். நமது ரூபத்தின்படி உண்டாக்குவோம். அப்போ அவர் ரூபத்தில் நம்ம இருக்கிறோம். நம்மளே அங்கே பிசாசு சொல்கிறான், இந்த கனியை சாப்பிட்டா நீங்கள் தேவரை போல் ஆகிடுவீங்க. ஆல்ரெடி தேவரை போல தான் இருக்கிறாங்க. அப்போது இருக்கிறது இல்லா பண்ணுறது, இல்லாத இருக்கிற பண்ணுறது தான் பிசாசு அடிக்கணும். அவன் எப்படி ஏமாத்துறான் பார்த்தீங்களா? ஏமாத்துற அப்படி தான் நம்ம வாழ்க்கையில ஏமாற்றுவான். நீ இப்படியே போயிட்டு இருந்தா உன் வாழ்க்கை அவ்வளோதான். நீ எத்தனை நாள் தான் இப்படியே இருப்ப? எத்தனை நாள் தான் நீ விசுவாசத்தில் இருப்ப? சர்ச்சை போய்டலாம் ஆயிடுமா? நீ இப்படியே நீ உண்மையாக இருந்தால் ஆயிடுமா? எங்கெங்கெல்லாம் மாறிக்கணும். அப்போ தான் உலகத்தில் நம்ம வாழ முடியும். பிசாசு சொல்கிறாங்களா, அவங்களெல்லாம் இல்லையா, அவங்களும் நல்லவங்க போல இல்லை, இப்படியெல்லாம் என்ன பண்ணுவான், உபதேசத்தை கொடுப்பான் பிசாசு. அது நம்ம செவி கொடுக்கக்கூடாது. நம்ம உண்மையாக இருக்கணும்னாக்கா ஆண்டவருக்கு வைராக்கியமாக இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு, உண்மையாக இருக்கணும். அப்போது இல்லாத சொல்லும் போது நம்ம உஷாராகணும். அது ஆண்டவர்கிட்ட கிருபை பெற்றுக்கணும். ஆண்டவரே, நான் யாருக்கிட்டையும் ஏமாந்து போகக்கூடாது, பிசாசு சொல்லுக்கு நான் ஏமாந்து போகக்கூடாது. ஆண்டவரே, நான் எந்த விதத்தில் ஏமாந்து போகாதபடிக்கு என்னை அபிஷேகம். ஆண்டவரே, நீங்கள் கேட்குற அந்த வாஞ்சனால ஆண்டவர் அபிஷேகிப்பார். உங்களை எல்லா இடத்துலையும் காத்துக்கொள்வார். இவங்களுடைய எல்லாருக்கிட்டையும் காத்துக்கொள்வார் ஆண்டவர். அப்போது யாரும் நம்மளை ஏமாற்ற முடியாது. கரெக்ட் இல்லைங்களா? யாரும் நம்மளை ஏமாற்ற முடியாது. அப்போது ஏமாத்தாதபடிக்கு ஆண்டவர் காத்துக்கொள்வார். இதெல்லாம் நம்ம ஆண்டோட ஏங்கணும். ஆண்டவரே, இப்படியெல்லாம் நடந்திருக்கு, ஆதாமேவால் ஏமாந்து போயிட்டாங்க, நான் ஏமாந்து போகக்கூடாது சொல்லி நம்ம என்ன பண்ணோம், ஜெபத்தில் ஆண்டவர் ஏங்கி கொண்டு இருந்தால் ஆண்டவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அப்போது இவன் சொல்கிறான், நீங்கள் இந்த கனியை புசிக்க நாளிலே உங்கள் கண் திறக்கப்படும், நன்மை தீமை அறிந்து தேவர் போல இருப்பீர்கள். இது ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியா அப்படின்னு பிசாசு சொல்கிறான். தெரியுதுங்களா? அப்போது எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ கண்ணு திறக்கப்படுனாக்கா, அதான் பாவத்துடைய கண்ணு திறக்கப்பட்டது. அதான் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, இந்த உலகத்தை குருடாக்கவும் நான் வந்தேன்றாரு. பாவத்துடைய கண்ணை குருடாக்கிறதுக்கு ஆண்டவர் வந்தார். பாவத்தின் கண் திறக்கப்பட்டுச்சு இல்லைங்களா, அந்த கண்ணை குருடாக்குறது தான் ஆண்டவர் வந்தார். பாவத்தை குருடாக்கி ஆவிக்குரிய கண் திறக்கப்படணும். ஆவிக்குரிய கண் திறக்கப்படும் போது
இந்த பாவ செயலுக்கு நம்மளை அதில் போய் நம்ம ஈடுபட முடியாது. அல்லேலூயா. பாவத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்க முடியும். பாவத்தை குறித்து, பாவம் சின்ன பாவம் தானே, அது என்ன எனக்கு இது சின்ன பொய் தானே, இதில் என்ன இருக்கிற போது இது அதுதான் பெரிய வெண்ணியாக மாறும். அது சின்ன பொய் தான் பெருசாகும். அது சின்ன பாவம் தான் நமக்கு பெரிய முள்ளாகவும் இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதை. அல்லேலூயா. அப்போது ரொம்ப ஜாக்கிரதை. அப்போது பாருங்க, ஆதாம் ஏவாள்னால பாவம் வந்துச்சு. ஆண்டவர் அவங்களை மன்னித்து அவங்களுக்கு நல்ல வஸ்திரம் கொடுத்து சரிப்படுத்திட்டார். ஆண்டவர் சரிப்படுத்திட்டாருங்களா? சரிப்படுத்திட்டார். இனிமேல் ஒழுங்காக இருங்க சொல்லிட்டு ஆண்டவர் அமைச்சிட்டார். செகண்ட் ஜென்ரேஷன் காயின் ஆபேல், இதான் செகண்ட் ஜென்ரேஷன். இங்கே பாவம் வந்து அங்கே சின்னதாக ஆரம்பிச்சுங்க, இது பெருசாக தலை தூக்குது. இப்போட பாவம் இன்னும் எப்படி இருக்குது, இன்னும் வளர்ந்துதான் இருக்கு. உலகத்தில் இப்போ பாவம் வந்து கொடிக்கட்டு பறக்குது. பாவம் நிரம்பி இருக்கு. அதோடைய கிரியை வந்து இன்னும் அதிகமாக தான் தவிர கம்மி ஆகல. ஆனால் தேவ ஜனங்கள்கிட்ட அது வாலாட்ட முடியாது. அல்லேலூயா. ஏசு ரத்தத்தை கலப்பட்டுக்கிட்ட இந்த பாவம் வாலாட்ட முடியாது. ஏசு ரத்தம் வந்து நமக்காக பரிந்து பேசும். அல்லேலூயா. அப்போ இங்க பாருங்க, ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன்ல பார்க்கும்போது காயினும் ஆபேலும் இங்க வந்து காணிக்கைட்டு வந்து தர்றாங்க. காணிக்கைட்டு வந்து தரும்போது ஆபேலுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரு, காயினுடைய காணிக்கை வந்து அங்கீகரிக்கிறது இல்லை. அப்போ இவனுக்கு கோவம் வருது, என் காணிக்கை எடுக்கலையே. இந்த காணிக்கை விஷயத்துல வந்து ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும். அல்லேலூயா. காணிக்கை சொன்னாக்கா நம்ம காணிக்கை யார் அங்கீகரிக்கணும்? இல்லை பாஸ்டரா? நம்ம காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கணும். அல்லேலூயா. என் காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கணும். அது எவ்வளோ நாள் சரி, ஆண்டவர் எவ்வளோ ஜாஸ்தி காணிக்கை தர்றேன் அது பார்க்கறதில்ல. ஆண்டவர் மனசை தான் பார்க்க வர ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ மனசு வந்து என்ன பண்ணக்கூடாது, காணிக்கை வந்து கொடுக்காதபடிக்கு நம்ம மனசு சொல்றது கேட்கக்கூடாது. நம்ம ஆண்டவர் சொல்றது, ஆண்டவர் தான் எனக்கு பெரியவர், அவர் கொடுத்தது இது நான் அவர் கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன, இது நான் ஆண்டவர் கொடுக்கிறது ஆண்டவர் கொடுத்துருவேன். அல்லேலூயா. அப்போதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஓகே, ஆபேல் வந்து அதில் நல்ல பெஸ்ட்டாக ஆண்டருக்கு என்ன செய்கிறான், அந்த காணிக்கை செலுத்துகிறான். அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாரு. அதனால இந்த காணிக்கை விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிசாசு என்ன பண்ணுவான், ஏய் நீ எவ்வளோ கஷ்டப்படுற, நான் ஆண்டருக்கு எனக்கு காசு இல்லையா, அவர் போய் கொடுக்குற பேசுவான், என் கஷ்டம் யாருக்கு தெரியும், இப்படிலாம் பணத்தில் கண்ட்ரோல் பண்ண வைப்பான், கஞ்சத்தனை பண்ண வைப்பான். எதுக்கு நீ போடுற, நீ எதுக்கு உன் கஷ்டத்தை நீ பாரு, ஏன்னா அங்கே தான் ஆசீர்வாதமே இருக்கு. அல்லேலூயா. நம்ம காணிக்கை வந்து ஆண்டவர் அங்கீகரிக்கணும். பாஸ்ட் அங்கீகரிக்க அது இல்லை. பாஸ்ட் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கி வர அவர், ஆனால் ஆண்டவர் அங்கீகரிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் அங்கீகரித்து வச்சுங்க, அப்போதான் நமக்கு பிளெஸிங். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அங்கீகரிக்கிறேன். அப்போ நம்ம காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிச்சாரா? ஓகே. அப்போ நம்ம காணிக்கை வந்து பரிசுத்தமான காணிக்கையவா, ஆனால் அங்கே இங்கே ஏமாற்றி போய் சொல்லி அந்த காணிக்கைட்டு வந்து போடுறோன்னா, இதெல்லாம் இருக்கு. ரோல் கால் காணிக்கைட்டு வந்து போடுறோன்னா, தவறான காணிக்கைட்டு வந்து போடுறோன்னா, இல்லை யாருக்கும் வட்டி கொடுத்து அந்த வட்டி காசு வந்து காணிக்கை போடுறோன்னா, இல்லை யாரும் ஏமாற்றி கண்ணீரோடு இந்த அந்த காணிக்கைட்டு வந்து போடுறோன்னா, இல்லைங்களா? எவ்வளோ காசு எவ்வளோ இது பாருங்க. அந்த காணிக்கைகளும் பரிசுத்தம் அசுத்தம் இருக்கு. அப்போ நம்ம காணிக்கை போடுறது ஆண்டவர் அங்கீகரிக்கணும். அல்லேலூயா. அப்போ அங்கீகரிக்கும் போது நமக்கு ஆசீர்வாதம். அப்போ அந்த காணிக்கை எப்படி இருக்கணும், ஆண்டவரே நான் கஷ்டப்பட்டேன், எனக்கு நீங்கள் பலன் தந்தீங்க, இது உம்முடைய இது நான் உமக்கு ஃபஸ்ட்டு நான் கொடுக்குறேன் ஆண்டவர். ஆண்டவர் செலுத்தும் போது அது காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிப்பார். அல்லேலூயா. அது எந்த நேரம் சரி விடவே. அப்போது 10,000 ரூபாய்னாக்கா எவ்வளோ காணிக்கை கொடுக்கணும்? 10ல் ஒரு பங்கு 1000 ரூபாய். 20,000னாக்கா 2,000, 30,000னாக்கா 3,000, 40,000னாக்கா 4,000, 50,000னா 5,000. அல்லேலூயா. அப்படி ஆண்டவருக்கு முதல் வைக்கும் போது அவர் அங்கீகரிப்பார். அப்போ அவர் அங்கீகரிச்சனாக்கா எப்படி இருக்கும், நமக்கு ஒரு அப்பா நான் ஆண்டவர் சம்பளம் காணிக்கை செலுத்திட்டான்ப்பா, நான் எனக்கு ஆண்டவர் பலன் தந்தார்,
எனக்கு எல்லாத்துக்கும் சுகம் கொடுத்தாரு, வேலை செஞ்சு எல்லா கிருபை கொடுத்தாரு. அப்போ அந்த அந்த ஆசீர்வாதம் இருக்கு தெரியுங்களா, அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யணும்னாக்கா உங்களை அப்படியே காப்பாற்றிட்டு வரும். உங்கள் காசு வீணாக்க போகாதபடிக்கு, உங்கள் காசு வீணாக ஹாஸ்பிட்டல் போகாதபடிக்கு, உங்கள் காசு யாரும் ஏமாத்துறதுபடிக்கு ஆண்டவர் அதை அங்கீகரித்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கண்ட்ரோல் பண்ணுறது தெரியுங்களா, ஏய் நமக்கு வேணும் நமக்கு இல்லை, கண்ட்ரோல் பண்ணி போடுறோம் தெரியுங்களா. இதுதான் இந்த காயினுடைய காணிக்கை. இந்த காணிக்கை கேட்க இது இழுத்து போடுறது, இந்த காயின் போல போட்டோனாக்கா அங்கீகரிக்க முடியாது. கொடுத்த மாதிரி இருக்கும், ஆனால் அது அங்கீகரிக்கப்படாது. கொடுத்த மாதிரி இருக்கும், அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கு செலுத்த ஆண்டவர் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இங்க ஆபேலுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரித்தார், காயின் ஏற்றுக்கொள்ள. இவனுக்கு கோபம் வந்துச்சு, காயினுக்கு என் காணிக்கை அங்கீகரிக்கலையே. என் கோபம் வரும்போது அவனுக்கு எரிச்சலாகி அவன் முகம் எல்லாம் மாறுது அப்படியே. அதான் 4:5 வாசிக்கும், காயின் அவன் காணிக்கை அவர் அங்கீகரிக்கவில்லை, அப்போது காயின் முகம் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடியெல்லாம் வேறுபட்டது. முகம்லாம் மாறுது அப்படியே. முகம் மாறும்போது ஆண்டவர் பார்த்தாரு. ஆண்டவர் நல்லா பார்த்தாரு, நல்லா கவனிங்க. அவன் முகம் மாறும்போது ஆண்டவர் பார்த்தாரு. அப்போ முகம் மாறும்போது பாருங்க, எப்பவுமே நல்லா இருக்கும்போது வாழ்க்கையில நல்லதா போயிட்டு இருக்கும்போது நம்ம கோபம், கசப்பு இதெல்லாம் என்ன செய்யணும்னாக்கா நம்ம முகம் மாற பண்ணணும். அப்படியே ஆண்டு சாயில தான் நம்ம இருக்கிறோம். ஆனா முகம் மாறும் போது பிசாசு நொழிவான் உள்ளோம். ஏன்னா பிசாசுக்கு ஆனோட சாயல் கிடையாது, அவனுக்கு சரீரமே கிடையாது. அவனுக்கு எப்பவுமே வச்சுக்கோங்க, பிசாசு சரீரமே கிடையாது. அவனுக்கு கை, கால், ரத்தம், எலும்பு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆவி. அவன் யாரை பயன்படுத்த தெரியுங்களா, தேவன் சாயல இருக்க நம்மளை தான் அவன் டார்கெட். அவன் யாரு தப்பு செய்யறாங்க, கோவப்படுறாங்க, கசப்புல இருக்கிறாங்க, ஆண்டு விரோதமா செயல்படுறாங்க, அவனுக்குள்ள நொழியும். அவன் அதுதான் இடம் அவனுக்கு. நல்லா நினைச்சுங்க. அப்ப தப்பு செய்யறவங்களுக்குள்ள, பாவம் செய்யறவங்களுக்குள்ள பிசாசு இருக்கும். பாவம் செய்யறவங்களுக்கு பிசாசு இருக்கும். பிசாசு உள்ளோ பூந்துக்கும். பாவம் செய்யறவங்க எப்படி கோவப்படுறது, அந்த கோபம், தேவான கோபம், எரிச்சல். நல்ல கோபம் இருக்கு, அது கெட்ட கோபம் கூட இருக்கு இல்லைங்களா. பிள்ளைங்களை கண்டிச்சு வைக்கிற அந்த கோபம் இருக்கு, அதுவே கோவப்படாம இருந்தாக்கா அது இல்லை. நல்ல கோபம், கெட்ட ஆண்டவருக்கு கோபம் வருது. நல்ல அது அந்த அந்த எப்ப பார்த்தா அந்த எரிச்சலே இருந்தாக்கா பிசாசு பார்ப்பான், நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய மகன், ஒரு உன்னதான தேடிங்கிறேன், உன்னதான் எங்க இருந்த நீ கப்புன்னு பிடிச்சுக்குவான். அப்போதான் அவன் உள்ள வந்ததுக்கு இன்னும் ஜாஸ்தி ஆகும், இன்னும் ஜாஸ்தி ஆகும். அவன் குடும்பத்தை, தேசத்தை, ஊரை எல்லாமே கெடுப்பான். ஆனா யாருக்குள்ள இருப்பான், மனுஷனுக்குள்ள தான் இருப்பான். பாத்தீங்களா, தேவனுடைய வல்லமை, பிசாசுடைய வல்லமை. பிசாசுடைய வல்லமை எல்லாம் 0. பாருங்க, ஒரு மனுஷன் பிசாசு வல்லமை தான் என்ன பண்ணுவான், எதிர்த்து நிற்பான். தேவனுடைய வல்லமை தான் எதிர்த்து துரத்துவான். அவ்வளவுதான், மற்றபடி ஒண்ணும் கிடையாது. அப்போ பிசாசுடைய கிரியை எப்படி வருது, கோவப்படுறவங்களுக்குள்ள நெருங்குது, பொய் பேசுறவங்களுக்குள்ள நொழியுது, ஏமாத்துறவங்களுக்குள்ள நொழியுது. இதுக்கு ஜாக்கிரதை. அப்போ காயின் நீதிமொழிகள் 19:3 வாசிக்கும் போது, மனுஷனுடைய மதிநீதம் அவன் வழியை தாறுமாறாக்கும், ஏனென்றால் அவன் மனம் கர்த்தர் விரோதமாக தங்கள் அடையும். பாத்தீங்களா, அப்போ அவன் மதிநீதத்தினாலதான் அவன் வழி தாறுமாறாகுது. புத்தி கம்மி, அவன் புத்தி கம்மினால என்ன ஆகுது, வழி தாறுமாறாவது. அது இல்லாம ஆண்டுக்கு விரோதமா பேசுறது, ஆண்டுக்கு விரோதமா பேசுறது, இதெல்லாம் செயலெல்லாம் என்ன வருது, உள்ள வருது மனுஷனுக்கு. அவனுடைய மதிநீதம். ஓகே, நீதிமொழிகள் 14:29 வாசிக்கும் போது, நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான். நீடிய சாந்தம் நினைச்சுங்க, மகா புத்திமான். முற்கோபி புத்தினத்தை விளங்க பண்ணுகிறான். எப்படி அவர் ஒரு ஆத்திரப்படுறவனுக்கு என்ன வருது, கோபம் சடுதான வருது. அப்படியே முன்கோபனுக்கு என்ன வருது, சடனா இதெல்லாம் தப்பு செஞ்சிருவான் அவன், அவனுடைய ரியாக்ஷன் வெளியே வந்துருது. இப்ப கோவப்படுறவங்க பாருங்க, சிலர் கோவப்படும் போது கோபத்தினாலே கொலை செஞ்சிடறாங்க.
அடிச்சு நொறுக்கிறாங்க. அப்புறமா அழுவாங்க, எனக்கு ஏன் இப்படி கோவம் வருது, அழுகுறாங்க. தப்பு செஞ்சாங்க என்ன பண்ண, போலீஸ் அரெஸ்ட் பண்ணி தூக்கி போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. கோவத்தில் பண்ணிட்டேன், நான் இனிமேல் பண்ண மாட்டேன்ல, நடக்காது. நீ தப்பு பண்ணிட்டு தப்பு, அவ்வளோதான். அப்போது கோவத்தினால ஒரு எதனா ஒன்று நடந்துருக்கு. அதனால கோவம் ஜாஸ்திப்படக்கூடாது, அதிக கோவம் வரக்கூடாது. வரணும் மனுஷனுக்கு கோவம், நல்ல விஷயத்துக்கு வரணும். அதுக்குன்னுட்டு அதுலேயே ஊறினே இருக்கக்கூடாது. கோவத்தில் ஊறினாக்கா எதனா ஒன்று ஆகிடும். அடிச்சிருவாங்கோ, மனைவி அடிச்சிருவாங்கோ, கணவன் அடிச்சிருவாங்கோ, பிள்ளைங்களை அடிச்சிருவாங்கோ. அடிச்சு ரத்தம் வர்ற மாதிரி ஏதோ ஒன்று அடிபட்டு டக்குன்னு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது? அப்புறமா பொழுமுனாக்கா ஆமாம் முடியாது. அதனால பிசாசை காத்து நிற்பான். யார் கோவப்படுறாங்க, யார் கசப்பாக இருக்காங்க, இவங்கனால தான் டிஸ்டர்பாக இருக்குன்னா அவங்க தான் பிடிப்பான் ஃபஸ்ட்டு. நீ தான் ரொம்ப தொல்லை குடிக்கிற வீட்டுனா அவங்கள தான் டார்கெட் பிசாசு. இவனால இந்த குடும்பத்தை நிம்மதி கெடுக்கலாம், இவனால இந்த ஊர் நிம்மதி கெடுக்கலாம், இவனால இந்த உலகத்தின் நிம்மதி கெடுக்கலான்னுட்டு அவன் என்ன பண்ணுவான், அவங்கள பயன்படுத்துவான். அவன் பயன்படுத்துவானாக்கா அவனுக்கு சாதகமாக அவன் நிற்பான். அவன் சாதகமாக இருக்கும்போது நல்லா இருக்குமா பிசாசு கூட இருந்தாக்கா? அப்போது கோவப்படும் போது ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதை. அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன்மா வேறுபட்டது? ஆண்டவர் கேட்கிறார், என்னப்பா உனக்கு கோபம், எதுக்கு நீ கோவப்படுற, ஏன் உன் முகம் மாறுது? ஏன்னா ஆண்டவர் சாயலில் உண்டாக்குனது ஆண்டவர். அல்லேலூயா. தெரியும் இது யாருடைய சாயல் இதுன்னுட்டு ஆண்டவர் தெரியும். இது ஏன் உன் முகம் மாறிச்சு? அப்போ முகத்தில் தெரியுது. அல்லேலூயா. முகத்தில் பார்த்தா தேவனுடைய மகிமை தெரியும். அல்லேலூயா. பிசாசு கிரியை இருந்தாக்க முகம் எப்படி இருக்கும்? கருப்பா, ஒரு மாதிரி சோகமா. எல்லாம் இந்த எப்படி கருப்பா இருந்தாலும் சொல்றேன் இருந்தாலும் சரி, வெளியா இருந்தாலும் சரி சொல்றேன். அதுக்கு கருப்பா இருந்தாக்கா நான் பிசாசு அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு பயமாகுது. அப்படி இல்லை, கருப்பா இருந்தா கூட கலையா ஆண்டவர் வச்சிருப்பாரு. அல்லேலூயா. முகம் வந்து கலையா இருக்காது, ஒரு மாதிரி சோகமா, ஒரு இருள் அடைஞ்ச முகமா இருக்கும். இருள் அடைஞ்சு துக்கம் இருந்தாக்கா எப்படி இருக்க முகம்? ஒரு மாதிரி மாறிடும். நம்ம டெலிவரி ஸ்ப்ரே எல்லாம் பண்ணும்போது உடனே முகம் மாறும். அப்படியே முகம் மாறும், பிரகாசமாக மாறும். சபைக்கு வர முகம் ஃப்ரெஷ் ஆகிடும். அப்படியே எல்லாரும் கேட்க ஆரம்பித்தாங்க, என்ன இவ்வளோ முகம் இவ்வளோ பிரகாசமாக இருக்குன்னு. அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய சாயல். அல்லேலூயா. இப்போ முகம், ஏன்னா ஆண்டவர் தெரியும் என்னுடைய மகனுடைய முகம் மாறும் போது. அப்போ ஆண்டவர் தெரியாதுங்களா? உங்கள் பிள்ளைங்களுடைய முகம் மாறும் போது தெரியாதுங்களா? ஏய் நல்லா என்ன பண்ணிட்டு வந்தேன், நம்ம முகம் மாறி இருக்கு, கண்டுபிடிக்க மாட்டேங்களா? கொஞ்சம் முகம் சேஞ்ச் ஆச்சுன்னு தெரியுதுங்களா? அதே போல தான் ஆண்டவர். என்ன ஒன்று கோபம் வருது, ஏன் ஒன்று முகம் அப்படி மாறிச்சு கேட்குறாரு. கேட்கும்போது சொல்கிறாரு அவரு, நீ நன்மை செய்யாதிருந்தால் மெய்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்து இருக்கோ, அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கோ, நீ அவன் ஆண்டு கொள்வாயாக என்றார். புத்தி சொல்றாரு, கோவப்படாத, பாவம் வந்து உன் வாசப்படியில் படுத்து இருக்கும், நீ அது மேற்கொள்ளு, இல்லைன்னா அது உன்னை மேற்கொள்ளும். கரெக்ட் இல்லைங்களா? கோவப்படாத. ஏன் உன் முகம் மாறுது, ஏன் தப்பு செய்யற, நீ எதுக்கு கோவப்பட்டு வீட்டு நிம்மதி ஏன் கெடுக்கிற, சமாதானம் ஏன் கெடுக்கிற? நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தாக்கா பாவம் உன் வாசப்படியில் படுத்துன்னு இருக்கு, அது உன்னை மேற்கொள்ளும். இடம் கொடுக்காத, நீ அவனை மேற்கொள்ளு. ஆண்டவர் புத்தி சொல்றாரு. நமக்கு அப்படிதான் புத்தி சொல்வார் ஆண்டவர், இல்லைங்களா? இப்படிதானே ஆண்டவர் வாசப்படியில் வெளிப்படுத்த 3:20 ஒருவன் நான் வாசப்படி கதவு தட்டிக்கொண்டு இருக்கிறேன், ஒருவன் திறந்தால் அவனோடு நான் போஜனை பண்ணுவேன் என்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ ஆனா கதவு தட்டுறாரு, ஆண்டவரை வெளியே நிற்க வச்சிடறோம், பிசாசை வீட்டுக்குள்ளே வச்சு கொண்டாடுறோம். பிசாசு தான் வெளியே நிற்கணும், ஆண்டவர் உள்ள இருக்கணும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் அங்கதான் வசனம். இப்போ பாவம் வாசப்படியில், அவன் வாசப்படியில் இருக்கணும், நம்ம ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கணும். மாற்றி வச்சிடக்கூடாது. ஆண்டவர் வாசப்படியில் இருக்கணும், நான் பிசாசு கூட இருக்கேன், இது இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ இவனுக்கு புத்தி சொன்னாக்கா அந்த புத்தி கேட்கறது இல்லை. இப்படிதான் நிறைய பேர் சொன்னாக்கா கேட்க மாட்டாங்க. ஆமா 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 இவரு சொல்றது நம்ம கேட்டுறணும், அப்படியே பேசலன்னா கூட உள்ளே சொல்லிக்குவாங்க, இல்லைங்களா? அப்போ இங்க வந்து ஏத்துக்கிறது இல்லை.
ஏத்துக்காம போகும்போது என்ன நடக்குதுன்னாக்கா, அவன் என்ன பண்றான், காயின் தன் சகோதரன் ஆபேலை பேசினான். அவன் வாயில் வழிக்கு இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனை ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். அப்போ காயின் என்ன பண்றான், ஆபேலுக்கு வா போலாம், காடலன்ஸ் போட்டிருக்கான், அவனை கடை கொண்டு போதான், வா போலாம். அண்ணன் கூப்பிட்டானா அவன் சந்தோஷமா போறான் பின்னாடி. அவனுக்குள்ள கோபம், ஆபேலை கொண்டுட்டான். என்ன காரணம், அவனுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரித்தார். என்ன என் காணிக்கை அங்கீகரி, அதை உள்ள வச்சுட்டு அவன் என்ன பண்ணிட்டான், கொண்டுட்டான். ஆபேல் ஒரு தப்பு இல்லையே, அவன் கொண்டுட்டான். கொண்டுட்டு துறை ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்குது. இப்படி தானே தப்பு செஞ்சு என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி, தப்பே செய்யாத மாதிரி அமைதியாக இருப்பாங்க. அமைதியாக இருப்பாங்க இல்லைங்களா, தப்பு செய்யாத மாதிரி. அதனால தான் இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் தெரியும், ஆண்டவர் தெரியும், தெரிஞ்சு அவருக்கு தெரியாத மாதிரி கேட்பார். அவர் 4:9 பார்க்கும்போது கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனாக காவல் இல்லையா என்றான். இப்போ எதிர்த்து பேசுறான் ஆண்டவரே. பாருங்க, அவன் முகம் மாறிச்சு, பிசாசு அவனுக்குள்ள வந்துச்சு, எதிர்த்து பேசுறான். எனக்கு தெரியாது, நானா அவன் காவல் இல்லையா, ஆனா அவன் வாட்ச்மேன், நானு எனக்கு தெரியாது. பார்த்தீங்களா எப்படி பேசுறான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர்கிட்ட பேக் ஆன்சர், பேங்க் ஆன்சர் பேசுனாக்கா என்ன, எனக்கு தெரியாது. என்னைக்குன்னா நான் என்ன இப்படி வேலைக்காரன், நான் பேச்சு வருது இல்லைங்களா. நல்லது சொல்லும் போது ஏத்துக்கிறது இல்லை. ஆண்டவர் கேட்குற, எங்க உன் சகோதரன், ஆண்டவர் தெரியும், உன் சகோதரன் எங்க தெரியும், எங்க உன் சகோதரன் கேட்கும்போது இவன் தெரியாது, நான் என்ன வாட்ச்மேன், நான் காவல்காலியான்னு கேட்குறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு அவர், என்ன செய்தாய், உன் சகோதர ரத்தம் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. பாத்தீங்களா, அவனுக்கு தெரியும், ஆபேலுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. என்ன பண்ண அவனு, ரத்தம் பேசுது. பாத்தீங்களா, அப்போ ஜீவன் எங்க இருக்கு, ரத்தத்தில் இருக்கு. அப்போ ஒரு மனுஷன் ஜீவன் எங்க இருக்கு, ரத்தத்தில் தான் இருக்கு. ஹார்ட்ல இருக்குதா, இல்ல, ரத்தத்தில் தான் இருக்கு. அப்போ ரத்தம் பேசுது ஆண்டவர்கிட்ட. அப்போ ரத்தம் பேசிட்டு, ஆபேலோட ரத்தம். அப்போ ஆபேல் ரத்தம் பேசும்போது அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ரத்தம் பேசுதுன்ட்டு. அப்போ இவன் இந்த பாவம் எப்படி ஆதாம் ஏவாளுக்குள்ளேருந்து வந்துச்சு, அவன் தப்பு செஞ்சாங்க, அவங்களும் அந்த பாவம், மீறுதல் பாவம், அது என்ன ஆயிடுச்சு, ஜென்ரேஷனுக்கு வருது. அதுதான் இந்த பாவம் பார்க்கும்போது, இந்த பாவம் மனுஷன் குலத்தில் ரத்த ஓட்டத்தில் ஒரு விஷம் போல பரவி உலகம் முழுவதும் அது பரவி கொண்டே இருக்கு பாவம். ஆனால் ஆண்டு ரத்தத்தை கலவைப்பட்டவங்களால ஒன்றும் பண்ண முடியுதில்லை. அல்லேலூயா. அப்போ இந்த பாவம் என்ன செய்யுதுனாக்கா, பாவம் ஒவ்வொருத்தையும் விழுங்க பார்க்குது. பாவம் என்ன பண்ணுது, விழுங்க பார்க்குது. அது விழுங்கக்கூடாது, அது மேற்கொள்ளும் தான் ஆண்டோட சித்தம். அல்லேலூயா. பாவத்தை மேற்கொள்ளு, இல்லைன்னா ஒன்றினமா அழிச்சு விடுது பாவம். அப்போ பாவம் என்ன, அது கொலை செஞ்சா பாவம், பொய் சொன்னா பாவம், ஆண்டு விரோதமா சொன்னா பாவம். முக்கியமா பாவம் பார்த்தாக்கா, நம்பிக்கை தனிமை குறைபாடு அல்லது தேவனுடைய சட்டங்களை குணங்களை மீறுவதே பாவம். பார்த்தீங்களா, பாவம் சொல்லும் போது நம்பிக்கை தனிமை, ஆண்டு நம்பிக்கை இல்லை, நம்புறதே இல்லை, அது ஒரு பாவம். இன்னைக்கு நம்பிக்கை வரமானது ஆண்டவர் மேல, அது ஒரு பாவம். தேவனுடைய சட்டங்கள் குணங்கள் மீறி நடக்கிறது பாவம். அப்போ இதெல்லாம் பாவம். இப்ப பாவம் இப்படி மீறி நடக்கிற பாவம் தான் நிறைய என்ன பண்ணுது, உலகமே போய் கொண்டு இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நல்ல ஒரு ரெவலேஷன் ஒரு பார்க்கும்போது, இந்த ஒலிம்பிக்ல ஒலிம்பிக்ல எல்லா தேச கொடி கொண்டாடுவாங்க, பிரம்மாண்டமா நடத்திக்குவாங்க. எல்லா தேசத்தும் வரும்போது
அதில் ஒரு வெள்ளை குதிரை மேலே ஒரு ஃபுல் ட்ரெஸ்ஸு போட்டு அந்த ஒலிம்பிக் இது அந்த அந்த ஃப்ளாக் மேலே மாட்டிக்கின்னு அந்த குதிரையில் ஒருத்தர் வருவாங்க. வரும்போது பின்னாடி எல்லா கொடிங்களும் பின்னாடி வருது. இது எதுக்கு அடையாளம்? 666 அடையாளம். இது வெளிப்படுத்தல் 6:2 வாசிக்கும் போது அவன் கடைசி நாட்களில் வந்து வெள்ளை குதிரை மேலே வருவான். இப்போ வெள்ளை குதிரை மேலே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதில் அடையாளம் என்னன்னாக்கா ஆண்டு சீக்கிரமாக வராரு அர்த்தம். ஒலிம்பிக்கில் நீங்கள் போய் யூடியூப்ல செக் பண்ணி பார்த்தாக்கா அதில் அந்த வெள்ளை குதிரை மேலே ஏறி வரான். வரும்போது அது பின்னாடி எல்லா ஃப்ளாக் வருது, எல்லா தேசமும். அதுதான் எல்லாம் ஒன்றாகி ஒரு காசு, ஒரு ரிலீஜன், ஒரு தெய்வம், ஒன்று தான் எல்லாமே. பாஸ்போர்ட் கிடையாது, விசா கிடையாது, எல்லாமே ஒன்று தான். கண்ணு மூக்கு வாய் ஸ்கேன் பண்ணி அமுச்சு விட்றது, அவ்வளோதான். எல்லாம் ஒரே ஐடி சிப்பு இதெல்லாம் வருது. ஏன்? ஆண்டவர் வருகை கிட்ட வந்துச்சு. அல்லேலூயா. இதுக்குள்ள ஆண்டவர் விட மாட்டார். பாவம் செய்கிறவங்கள மாட்டிக்குவாங்க. பாவத்தை வெறுக்கிறவங்கள ஆண்டவர் விட மாட்டார். அல்லேலூயா. பாவத்தை நம்ம வெறுக்கணும். பாவத்தோடு என்ன செய்யக்கூடாது? நம்ம வாழக்கூடாது. அவங்க கூட அட்டடிக்கூடாது. சில டைமில் வந்து பசங்க வந்து சில இடத்துல வந்து கேலி கிண்டல் எல்லாம் பண்ணுறாங்க. அவங்க கூட சேர்ந்து ஆடக்கூடாது. தப்புனா தப்புன்னு சொல்லணும். இது தப்பு, இது இப்படி பண்ணக்கூடாது சொல்கிறவன் தான் தேவனுடைய மகன். அல்லேலூயா. அவங்களோட சிச்சின்னு அவங்க கூட ஆடினாக்கா நீ வந்து நாளைக்கு பாவத்தில் விழுந்துருவேன். அவங்களோட அப்படியே போயிடுவேன். ஜாக்கிரதை. அல்லேலூயா. அப்போது பாவத்தை குறித்து எச்சரிப்பு நம்ம இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா உலகத்தில் அவன் ஆயத்தமாக இருக்கிறான், நாங்களும் ஆயத்தமாகணும். ஆண்டவர் வருகைக்கு ஆண்டவர் விட மாட்டார். இப்படிப்பட்ட தீங்களை விட மாட்டார். ஒரு ரிலிஜன், ஒரு காசு, ஒரு இது, எல்லா தெய்வம் ஒன்று, அது இதுதான் ஒரே தெய்வம்னுட்டு கொண்டு வருவாங்க. என்கிட்ட ஒருத்தர் மாட்டினார். வீட்டுக்கு போயிருக்கும் போது வரும்போது சொன்னார், அவர் பேச நான் பேசும்போது, நீங்கள் சர்ச்சு போகிறீங்க, எங்கே போகிறீங்க? தொம்பூர் போகிறேன். ஓகே, நான் சிவாஜி நகர் போகிறேன். எனக்கு எல்லா தெய்வம் ஒன்றுனாரு. நான் ஓகே எல்லா தெய்வம் ஒன்றுன்னு சொல்லிட்டு எங்கூட கூட பேசினே வராரு. வீட்டு மேலே மாடி ஏறிங்க. நான் சொன்னேன் அவர்கிட்ட, நாங்கள் ஜோம் பண்ணுறது விச்கிராஃப்ட் டெலிவரன்ஸ் ப்ரேயர். அதில் வந்து எல்லா தெய்வம் ஒன்றும் வராது. ஏன்னா அவங்க தெய்வத்தை கூப்பிட்டே விச்கிராஃப்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஏசப்பா கூப்பிட்டு விச்கிராஃப்ட் பண்ண முடியாது. ஆண்டவர் ஒட்டைப்பாருன்னு அவர் வேர்த்துச்சு அப்படியே. அதுதான் நாம் செய்கிறோம் போயிட்டேன். அல்லேலூயா. நானும் ஏற்றுக்க முடியாது. எல்லா தெய்வம் ஒன்று சொல்லும்போது நானும் ஏற்றுக்க முடியாது. அப்போ நான் சொன்னேன், நாங்கள் விச்கிராஃப்ட் டெலிவரன்ஸ் ஜோம் பண்ணுறது மந்திர தந்திரத்தினால. இதனால நீங்கள் சொல்கிறீங்களே, உங்கள் வீட்டு தெய்வத்தை கூப்பிட்டே விச்கிராஃப்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஏசாவை கூப்பிட்டு பண்ண சொல்லுங்க, அவங்கள பண்ண முடியாது. அல்லேலூயா. இப்போ சும்மா வேர்த்துச்சு அவருக்கு அப்படியே. ஆண்டவர் இருக்கிறார் பார்த்தீங்களா. நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது, சிலது தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. அப்போ பாவத்தை பாவம், நல்லது கரெக்டு சொல்லியிருக்கணும். அப்போது நம்ம ஜாக்கிரதை பாவத்தை குறித்து. அப்போது அந்த பாவம் வந்து சீக்கிரத்துல இது அது கொடுமையை வெளிப்படுத்துது. அப்படியே அந்த பாவம், அந்த கோவம் என்ன ஆகுது, திடீர்னு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துது. அப்படியே அவனுக்குள்ளோ கோவப்பட்டான், அவ்வளோதான். அப்புறமா என்ன செஞ்சான்? கொலையை செஞ்சிட்டான். கொடுமை சீக்கிரத்தில் அந்த பாவம் வந்து காட்டுறது. அப்படியே பாவத்தோட ரூபம் திடீர்னு அது வெளியும். அதுதான் சின்ன பாவம், இந்த பெரிய பாவம் தான் கணக்கூடாது. தப்புனா தப்பு தான். கரெக்ட் இல்லைங்களா? தப்புனா தப்பு தான். நீ சின்ன தப்பு செய்வே, இன்னைக்கு நாளைக்கு பெரிய தப்பு செய்வே. இப்போ சின்ன தப்பு செய்யறதுக்கே உனக்கு துணிச்சல் வரும்போது, நாளைக்கு பெரிய தப்பு செய்யறதுக்கு என்ன துணிச்சல் வராது உனக்கு? கரெக்ட் இல்லைங்களா? இங்க கேளுங்களா? கரெக்ட் இல்லைங்களா? சின்ன பசங்க தான் மெசேஜ் இதெல்லாம். அப்போ சின்ன சின்ன தப்பு சரி பண்ணிக்கணும். இன்னைக்கு நம்ம மீறனாக்கா நாளைக்கு பெரிய பாவத்தில் மீறுவோம். மீறக்கூடாது. எல்லாத்தையும் சரி பண்ணுங்க. அல்லேலூயா. சரி பண்ணுங்கன்னாக்கா வளர விடக்கூடாது, பாவத்தை வளர விடக்கூடாது. ஏசு ரத்தம் கலப்படணும். அல்லேலூயா. அப்போ காயின் வந்து பொய் சொல்ல ஆரம்பிச்சான், அன்பில்லாத போயிட்டான். அவன் வந்து பெருமை அவனுக்குள்ள வர்றது ஆரம்பிச்சிச்சு. பொய் பேச ஆரம்பிச்சேன்னா, எனக்கு தெரியாது, கொலை செஞ்சு எனக்கு தெரியாது. இப்போ கொலை செஞ்சாங்களா, நான் கொலை செஞ்சுட்டேன்னு சொல்கிறாங்க. நான் செய்யலேன்னு தான் வாதாடுறாங்க. அப்புறமா என்ன பண்ணுறாங்க, இப்போ எல்லாம் எவிடன்ஸ் எல்லாம் வச்சு செய்யலைன்னு சொல்லி தான்
ஜெயிலில் போட்டுருவாங்க இல்லைங்களா? ஏன்னா ப்ரூஃப் எல்லாம் இருக்கு. அதோடைய சாட்சியெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க? ஜெயிலில் போட்டுருவாங்க. ஆண்டவர் வல்லமை. மனுஷனுடைய சாயல் சொல்லும்போது ரட்சிக்கப்பட்டிருந்த மனுஷனுடைய சாயல் ரட்சிக்கப்படலைனாக்கா அவன் யார் சாயல்? மனுஷன் சொல்லும் போது எல்லாமே தேவனுடைய சாயல் தான். அல்லேலூயா. மனுஷன் சொல்லும் போது எல்லா மனுஷனும் தேவனுடைய சாயல் தான். அப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு கெடுதல் நடந்துங்க சும்மா இருப்பார் ஆண்டவர்? சும்மா இருக்க மாட்டார் ஆண்டவர். வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. பாருங்க 9:5 சொல்லும் போது அப்பதான் ஆண்டவர் தண்டனை கொடுக்குறாரு. என்ன தண்டனை தெரியுங்களா? ஒரு மனுஷனோட ரத்தம் பூமியில சிந்தப்பட்டுச்சுன்னா உன்னுடைய ரத்தம் பூமியில சிந்தப்படும். அது மனுஷனால நீ கொல்லப்படுவாய். அப்பதான் அந்த சாபத்தை அந்த அந்த வச்சாரு. இன்னைக்கு நடக்குது. யார் சொல்றது சாபம் இல்லைன்னுட்டு? சொல்லுங்க சாபம் இல்லைன்னுட்டு. அன்னைக்கு நடக்கிற சாபம் தான் இன்னைக்கு நடக்குது. உனக்கு ஒரு ரவுடி சாவறானாக்கா எப்படி சாவறான்? கத்தி எடுக்கிறதுனால தானே, ஒருத்தர் கொலை பண்ணனால தானே இன்னொருத்தவங்க கொலை பண்றான். அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. ஜெனிசிஸ் சாப்டர் 9:5. அப்போ ஒரு மனுஷன் ரத்தம் பூமியில் சிந்தப்படுதா? அப்போ உன்ற ரத்தமும் பூமியில் சிந்தப்படும். அது மனுஷனாலதான் ரத்தம் சிந்தப்படும். அப்போ ஒருத்தனை கொலை பண்ணாக்கா அப்போ இவனை கொலை பண்றதுக்கு மனுஷனை இன்னொருத்தன் ஆண்டவர் உண்டாக்குறாரு. கொலை பண்றதுக்கு உண்டாக்குறது இல்லை, ஆண்டவர் அனுமதி குத்துறாரு. ஏன்னா சாபம் பாத்தீங்களா? சாபம் பாத்தீங்களா? அதனால ரொம்ப ஜாக்கிரதை. அல்லேலூயா. அப்போ ரத்தத்துக்கு பலி வாங்குறது. அப்போ அது என்ன மனுஷனுக்கு மறுபடியும் அதுதான் அவன் செய்யறான். அதுதான் இங்க நடந்து கொண்டு இருக்கு. அப்ப சாபம் இல்லை யார் பிரசங்கம் பண்ணுவாங்க? சாபம் இருக்கு. ஆனா ஏசு ரத்தத்தை கலப்பட்டாக்கா அது சாபத்துக்கு இடம் கிடையாது. அல்லேலூயா. அப்போ 9:6 பார்க்கும்போது மனுஷனுடைய சாயல் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனால சிந்தப்பட கடவுது. அப்போ அவன் ரத்தம் சிந்தப்படுறது கடவுது. சாக்கணுங்க. நான் ஒருத்தர் கெடுதல் பண்ணா எனக்கு கெடுதல் வர்றோம். நான் உன்னை ஏமாத்துனா இன்னொருத்தனை என்னை ஏமாத்துவான். ஆனா அங்கே வச்சிருக்கிறாரு அல்ல. ஆனா நீ நினைச்சுக்கிற என்னை ஏமாத்தவன் நல்லா இருக்கிறான். அவன் நல்லாவே இல்லை. நீங்க தான் அப்படி சொல்றீங்க எனக்கு நல்லா இருக்கிறான். இல்லை, அவன் இன்னொரு கடை ஏமாந்து போயிட்டான். உன்னுகிட்ட 10 ரூபாய் ஏமாந்தாக்கா மற்றவங்கிட்ட அவன் 50 ரூபாய் ஏமாந்து போவான். இது சத்தியம். இது ஒருத்தருக்கு நஷ்டப்படுத்தினாக்கா மற்றவங்கிட்ட அவன் நஷ்டம் ஆவான். ஒருத்தரை வேதனைப்படுத்தினாக்கா அவன் வேதனைப்படுத்தின வேணாம் இல்லை, மற்றவன் அவனை வேதனைப்படுத்துவான். நீங்க நினைச்சுக்கிறீங்க அவங்களாம் நிம்மதியா இருக்காங்க? இல்லை, நிம்மதியா இல்லை. 100% நான் சொல்றேன், நிம்மதியா இல்லை. யாரெல்லாம் உங்களுக்கு விரதமா இருக்கிறாங்களோ அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க நினைக்காது. உங்களை வேதனைப்படுத்துவன் மற்றவன் அவனை வேதனைப்படுத்தின கொண்டு இருக்கான். உனக்கு விச் கிராஃப்ட் பண்றவன் மற்றவன் அவனுக்கு விச் கிராஃப்ட் பண்ணிருக்கிறான். உனக்கு விரோதமா செயல்படுறான், அவனுக்கு விரோதமா இன்னொருத்த செயல்பட்டுக்கிறான். உனக்கு ஏமாத்தின இன்னொருத்த அவனுக்கு ஏமாத்தின கொண்டு இருக்கான் தான் இங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. உன் ரத்தம் ஒரு மனுஷனோட ரத்தம் சிந்தப்பட்டுச்சுனாக்கா அவனோட ரத்தம் பூமியில் சிந்தப்படணும். அப்ப ஆண்டவர் எவ்வளவு வல்லமுள்ள தேவன். அங்கே வச்சுட்டார் ஆண்டவர். அதுதான் காலகாலமா இப்ப நடந்துக்குது. இப்போ ஆபேல் ரத்தம் தேவனோட பேசுது. ஆண்டவர் சொல்றாருங்களா, அவன் ரத்தம் எங்கூட பேசுனுக்குது. ஆபேல காட்டிலும் இப்ப இயேசு ரத்தம் நமக்காக பேசுது. அல்லேலூயா. இப்ப பாத்தீங்களா, Hebrew 12:24 பார்க்கும்போது புது உடன்படிக்கையை மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆபேலினுடைய ரத்தத்தை பேசினது பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படுற ரத்தத்துக்கு வந்து சேர்ந்தீர்கள். இப்ப நீங்க எங்க வந்து சேர்ந்திருக்கீங்க? ஆண்ட ரத்த கோட்டைகள் வந்து சேர்ந்திருக்கீங்க. அப்போ ஆண்ட ரத்தம் வந்து என்ன செய்யுது? நம்மள கழுவி, ஆண்ட ரத்தம் வந்து நம் பாவத்தை கழுவி, ஆண்ட ரத்தம் வந்து நம்ம சாபத்தை நீக்கி, எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, நீ யாரா இருந்தாலும் சரி, நீ எப்படிப்பட்ட கொடுமையாலும் சரி, ஆண்ட ரத்தம் உன்னை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. விடுதலை ஆக்கும் போது ஆண்ட ரத்தம் பேச ஆரம்பிக்கும். பிசாசு சொல்லுவான், இவன் இப்படிப்பட்ட பாவம். ஆமா, நாம சொல்ல, ஆமா நான் பிரதான பாவி. அப்போ ஆண்டவர் என்னதான் பேசுவாரு? ஆமா அவன் பாவி தான், அவன் ரத்தம் தான் கழுவப்பட்டிருக்கான், நீ அவனை தொட அதிகாரம் கிடையாது. ஆண்ட ரத்தம் பேசும். ஆண்ட ரத்தம் உங்க மேல இருக்கும்போது அப்ப உங்க மேல இருக்கிற ரத்தம் வந்து பேசும். ஏய் அவனை தொடாத, அவன் ரத்தம் தான் கழுவப்பட்டவன், அவனுக்கு அதிகாரம் கிடையாது. அதான் ஏசு ரத்தம்னாலே பிசாசு நடுங்கும். அல்லேலூயா. ஏசு ரத்தம்னாலே பிசாசு ஓடி போவோம். ஏசு ரத்தம், ஏன்னா ஏசு ரத்தம் ஜீவன் உண்டு. ஏசு ரத்தம் பேசுது.
கேட்டுங்களா? பேசுது இல்லைங்களா? ஆபேல் ரத்தமே பேசுதுன்னாக்கா, மனுஷ ரத்தமே ஆண்டுகிட்ட பேசுதுன்னாக்கா, தேவனுடைய ரத்தம், இயேசு ரத்தம் அப்போ எவ்வளவு வல்லமையா இருக்கு. இயேசு ரத்தம் சொல்லும்போது அதுக்கு இது காட்டிலும் எவ்வளவு வல்லமையான ரத்தம். அப்போ ஆண்டு ரத்தத்தை கழுவப்படும் போது அப்போ நம்மளை வந்து ஆண்டு பாதுகாக்கிற ரத்தத்தினால பாதுகாக்கும் போது சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து எல்லாம் விடுதலாக்கி ஆண்டு ரத்தம் நமக்காக பரிந்து பேசுது. அல்லேலூயா. அப்போ ரத்தத்தை பரிந்து பேசும்போது, ஆண்டு பரிந்து பேசும்போது, அவர் ரத்தத்தில் கலப்படும் போது அது நம்ம தக்க வச்சுக்கணும். அல்லேலூயா. நம்ம மைண்டில் எப்போவும் நான் இயேசு ரத்தம் கலப்பட்டிருக்கேன், இயேசு ரத்தம் என் மேல இருக்கு, இயேசு ரத்தம் நான் விடுதலாக்கப்பட்டிருக்கேன், இயேசு ரத்தம் ஜெயம் சொல்லும் போது பிசாசு ஓடி போவான். நம்ம இயேசு ரத்தத்தை மறந்து மறுபடியும் மறுபடியும் பாவத்துக்குள்ள மறுபடியும் மறுபடியும் பழைய கோபத்துக்குள்ள மறுபடியும் பழைய கசப்புக்குள்ள மறுபடியும் எட்டி பார்க்க கூடாது. பழைய மனுஷன் நமக்குள்ள எட்டி பார்க்க கூடாது இல்லைங்களா? பழைய மனுஷன் ஏன்னா ஒளிஞ்சிருவான், எட்டி பார்க்க கூடாது. அதுக்கு ஜாக்கிரதை. அல்லேலூயா. இன்னொன்று பேசும்போது என்ன சொல்லணும், நான் வந்து சொல்ற பாருங்க, சில டைம்ல வந்து நீங்க ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துறீங்களா இல்ல பிசாசுடைய நாம மகிமைப்படுத்துறீங்கன்னு சொல்றேன் பாருங்க. சில சொல்லுவாங்க, நான் நல்லா ரட்சிக்கப்படும் பொழுது பயங்கர ரவுடி, நான் நல்லா பயங்கரமா திட்டுவேன், நான் நல்லா பயங்கர பொல்லாதவன் நல்லா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கேன் இப்போ. ஆண்டை பற்றி சொல்லும்போது கொஞ்சமாக சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் இப்போன்ட்டு சின்ன லைனாக சொல்லுவாங்க. ஆனால் பெருசாக சொல்கிறதெல்லாம் பிசாசை பற்றி தான் சொல்லுவாங்க. நான் நல்லா அப்படிப்பட்டவன். அது ஆண்டு நாம மையப்படுச்சியா? பிசாசு நாம தான் மையப்படுச்சு. ரட்சிக்கப்பட்டவைக்கு என்ன பண்ண? இப்போதான் ஆண்டு நாம மையப்படுது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டேன், இப்போ நான் வந்து ஆண்டருக்காக ஊழியம் செய்கிறேன், நான் ஆண்டருக்காக நான் மக்களுக்கு ஆண்டு வார்த்தை சொல்கிறேன், 4 பேர் கூட்டின்னு வந்து ஆண்டு சமூகத்தை வைக்கிறேன். இதுதான் ஆண்டு நாம மையப்படும். அல்லேலூயா. இல்லைங்களா? அப்போ ஆண்டு நாம மையப்படும் போது இப்படி தான் ஆண்டு நாமத்தை மையப்படுத்த தவிர நான் அப்படிப்பட்டவனாக்கா நீ எப்படிப்பட்டவன் இருந்தால் நமக்குண்ணா அது இல்லை முக்கியம். இப்போ என்ன செய்து கொண்டு இருக்கிற? இப்போ ஆண்டு நாமத்தை மையப்படுத்தணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டு ரத்தம் கழுவப்படும் போது ஆண்டு ரத்தம் பேசுது இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு எங்களுக்கு பேசும்போது எல்லாருக்கும் பேச மாட்டாங்களா ஆண்டவர்? இப்போ மனுஷன் சாயில் இருக்க மனுஷன் ஆண்டு விடுதலை ஆக்க மாட்டாரா? மனுஷன் சாயில். அப்போ பிசாசி உள்ள வரும்போது, கோவம் எரிச்சல் வரும்போது முகம் மாறுது. பிசாசி பிடிச்ச முகம் எப்படி இருக்கு? பிரகாசமா இருக்குமா? மாறுது இல்லைங்களா? ஏய் இல்லைங்களா? உள்ள ஏன்னா உள்ள வந்து பூந்து நிற்குது. நீ ஏன் துரத்துற? நீ யாரு? இப்படிதான் பேசுது. போயிட்டே பேக்கு நல்லா ரிலீஃப் ஆயிடுறாங்க. அது பிசாசுக்கு வந்து சரீரம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. பிசாசுக்கு பயமாகுது, பிசாசு உரமா பயமாகுது. ஒன்றும் அதுக்கு சரீரமே கிடையாது. வந்தா மனுஷன் மூலியமா தான் வரணும். அப்போ மனுஷங்கிட்ட உஷாரா இருக்கும். இது மனுஷனா பேயா? இல்லைங்களா? ஆனாலும் ஆண்டு நமக்கு ஜெயம் தருகிறது. அல்லேலூயா. இயேசு நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே பேசினீருங்க, அது வெக்கப்பட்டு போயிடும். யார்கிட்ட அதுக்குன்னு யார்கிட்ட பேச முடியாமல் இல்லை, எல்லார்கிட்ட பேசலாம். ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தினே இருங்க அங்க, அப்போ அது வெக்கப்பட்டு போயிடும். வாழாட்ட முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. ஃப்ரைடே பைபிள் ஸ்டடி 6 to 7:30, சண்டே சர்வீஸ் மார்னிங் 7:30 to 9 o'clock காடா சர்வீஸ், தமிழ் சர்வீஸ் 9 to 10:30, ஈவினிங் 6 to 7:30 எல்லா சர்வீஸும் இருக்கு. ஈவினிங் கூட ஈவினிங் காலையில் வரலனாக்கா என்ன பண்ணணும்? சாயங்காலம் வந்து அட்டண்டன்ஸ் போட்டுடணும். அட்டண்டன்ஸ் போடாமல் டுமிக்கி அடிக்கக்கூடாது. சண்டேஸ்ல எல்லாம் டுமிக்கி அடிச்சுன்னு வச்சுங்கோ, உங்களுக்கு பிரச்சனை வரும்போது எல்லாரும் டுமிக்கி ஆகிடுவாங்க. யாரும் கை கழுவ முடியாது. கேர்ஃபுல்லாக இருக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்ட சபை கொடுத்துக்கிறாரு. உங்களுடைய பிரச்சனை எல்லாம் ஆண்ட சமூகத்தில் வச்சு உடைங்க. சாபங்கள், பேய், பிசாசி என்ன இருந்தாலும் சரி ஆண்ட சமூகத்தை வச்சு ஒட்டிங்க. ஆண்டவரே உன் பாத்தில் வந்திருக்க ஒட்டிங்க, ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்க ஆண்டவர் சொல்லி ஆண்ட சமூகத்தில் நீங்கள் கதறி ஜெபம் பண்ணி விடுதலை ஆகிக்கோங்க. அதுதான் வர்ஷிப்புக்கு ஓடி வந்துடணும். எல்லா வர்ஷிப்பெல்லாம் முடிஞ்சு போய்க்கு பிரசங்க டைமில் வந்தாக்கா பிரசங்கம் மட்டும் தான் கேட்கலாம். வர்ஷிப் டைமில் தான் ஓட்டிக்கணும். அல்லேலூயா. ஓகே, ஜெபம் வாங்க. அல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். ஏற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். இயேசுவே நீ நல்லவர் அப்பா. இயேசுவே நீ நல்லவர், கிருபை உள்ள தேவன் அப்பா, இரக்கமுள்ள தேவன். உம்முடைய சாயல இருக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம் ரூபத்தில் ஆண்டவரே எங்களை படைத்த தேவன் ஆண்டவரே.
ஓ இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம் நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். சாத்தானுக்கு சவாலுடன் சங்கதி நாங்கள். ஹல்லேலூயா. சாத்தானுக்கு சவாலுடன் சங்கதி நாங்க. பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. பாவத்தை வெறுக்கிறாங்க. ஹல்லேலூயா. பாவத்தை பார்த்தா எதிர்த்து நிக்கணும், சமாளிக்கணும். ஹல்லேலூயா.
கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஓ இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே, சாத்தானுக்கு சவால் விட அதிகாரம் தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. சாத்தான் வெட்கப்பட்டு போக முடியாத சவால் விடுற அதிகாரம், வல்லமை, அபிஷேகம், கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்க எந்த இடத்துல வெட்கப்பட மாட்டோம். ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கோம். ரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசும். ரத்தம் எங்களுக்காக ஆண்டவரே எல்லாவற்றையும் பரிந்து பேசும் ஆண்டவரே. ஆபேல் ரத்தம் பேசும்போது என் தேவனப்பா, ரத்தம் எவ்வளவு வல்லமையான ரத்தம். மத்தியஸ்தராக இருந்து எங்களுக்காக பரிந்து பேசுற ரத்தம். ரத்தத்தினாலே அப்பா விடுதலானோம், ரத்தத்தினால ஜெயமானோம், ரத்தத்தினால சுகமானோம், ரத்தத்தினால சாபங்கள் உடைந்தது. ரத்தத்தினால அப்பா எல்லா கட்டலும் உடைந்தது ஆண்டவரே. ரத்தம், கல்வாரி ரத்தம், ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும் கணக்குண்டு. ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும் விடுதலை உண்டு. ஒரு சொட்டு ரத்தம் போதும் அப்பா. ஒரே ஒரு சொட்டு ரத்தம், ஒரு சொட்டு ரத்தம் அப்பா. யாரெல்லாம் ஏங்கி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும், என்னால முடியல, என்னால் மேற்கொள்ள முடியல, பாவத்தை மேற்கொள்ள முடியல, கோபத்தை மேற்கொள்ள முடியல அப்பா. இந்த பலன் தருகிறோம். ரத்தத்தில் மட்டுமாகும் அப்பா. ரத்தத்தினால் விடுதலை தருவீராக. அதிகமா கோவர மனுஷனாலும் சரி, உங்க ரத்தத்தை சரிப்படுத்த முடியும் அப்பா. உங்க ரத்தத்தை சரிப்படுத்த மாட்டவன். ரத்தம் ஒரு சொட்டு ரத்தம் போதும் அப்பா. கேட்டுக்கொண்டு இருக்கிறவன், பார்த்து கொண்டு இருக்கிறவன் யாரா இருந்தாலும் சரி, ஒரு சொட்டு ரத்தத்தினாலே வாழ்க்கையை மாத்தி என் தேவன் அப்பா வாழ்க்கை முழுவதும் மத்தியஸ்தராக பரிந்து பேசுற ரத்தமாக நீ கிரிய செய்வீங்க ஆண்டவரே. கல்வாரி ரத்தம் சாபங்களை உடைக்கும். கல்வாரி ரத்தம் மந்திர கட்டு, செய்வனை கட்டு எல்லாமே உடைக்கும். ரத்தம் இருளை போக்கும். ரத்தம் அப்பா எல்லாம் அடிஷனா இருக்கிற, அடிக்டா இருக்கிற ட்ரக்ஸ் ஆகட்டும், எதுவுமே தான் சரி, எல்லாமே எடுத்து போட வல்லவரா இருக்கு. பாவத்துக்கு அடிக்டா இருக்கிற கிரியெல்லாம் சாமலாக ரத்தத்தினால் விடுதலாக்கி உமக்கு பயப்படுற பயம் ஒவ்வொரு குழி இருப்பதாக அப்பா. தேவனுக்கு பயப்படுறதால கெட்டு போக மாட்டோம். தேவனுக்கு பயப்படுறதால நமக்கு சந்தோஷம். தேவனுக்கு பயப்படுறதால ஒரு ஒழுங்கின்படி, ஒரு டிசிப்ளினா வாழ்க்கை வாழ முடியும் அப்பா. அம்முக்கு பயப்படுற பயம் எங்களுக்குள்ள வைப்பீராக. அப்படியே நீங்க நடத்தப்படும் அம்முக்கு சோத்திரமாப்பா. ரத்தம் கழுவுங்க அம்முக்கு சோத்திரமாண்டவரே. உன் பார்த்து வைக்கிறோமாப்பா. தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாம ஜெபம் கேளும்.